சூப்பர் 50 டெமோ கிளாஸஸ் தொடங்குறதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. தேவைப்படுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிகெஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது சப்ஜெக்ட் நாலேஜ் தான். எஸ்எஸ்சியோட சிலபஸ் பொறுத்த வரைக்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங், ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கு. நம்ம எல்லாரும் வேரியஸ் ஃபீல்ட்ல இருந்து வந்ததுனால இந்த 4 டாபிக்லயும் நம்ம கற்று தேர்ந்தவர்களும் இல்ல எக்ஸ்பர்ட்னும் சொல்லிக்க முடியாது. சில டாபிக்ஸ்ல நம்ம ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாகவும் சில டாபிக்ஸ்ல நம்மளோட ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இல்லாமலும் இருக்கலாம். வீக்கா இருக்க சப்ஜெக்ட்ஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக்கல்டிஸ் இல்ல ட்ரஸ்டட் யூடியூப் சோர்சஸ்ல இருந்து அந்த வீக்னஸை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க பார்க்கணும். வீக்கா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த டாபிக்கை நீங்க ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அதனாலே அடி வாங்குவீங்க. ஒரு பிரிமிட்டிவ் அப்ரோச் இல்லாம ஈகிள் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ரோச் நீங்க பண்ணணும். மேத்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நிறைய ஷார்ட் கட்ஸும், இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு நிறைய லேர்னிங் அண்ட் பை ஹார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணும்போது கிராஜுவலா சப்ஜெக்ட்ல கமாண்ட் வந்துடும். இது எல்லாமே ஓவர் நைட்ல நடக்காது, தெரியும்ல. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படி இருக்கணும். மேலும் எஸ்எஸ்சி பற்றிய தகவல்களுக்கு எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா காமெண்ட்லயும் டிஎம்லயும் சொல்லுங்க, கண்டிப்பா அட்ரஸ் பண்றேன்.